அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு. இதில் டிஎம்கே ஐடி விங்குக்காகட்டும், டிஎம்கே அமைச்சர்கள் ஆகட்டும், இண்டி கூட்டணிக்காகட்டும் பல விமர்சனங்களை முன் வச்சிட்ருக்காங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழகத்துடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு எக்ஸ் பதிவை பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி டிஎம்கே ஐடி விங்கும் பதிவிட்டிருக்காங்க. சரி, மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, செங்கோலை வணங்கின பிரதமர் இப்போது மக்களுடைய இப்போ எலெக்ஷனில் வாங்கின ஓட்டு அந்த விஷயத்தினால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார். செங்கோலை வணங்கினவங்க இப்போது அரசியலமைப்பு சட்டத்தோட புத்தகத்தை பிரதமர் வணங்குறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஎம்கே ஐடி விங்கும் அதை குறிக்கிற வகையில் தான் போஸ்ட்டு போட்டிருக்காங்க. சரி, இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிரதமர் அவர்கள் 2019லேயும் அரசியலமைப்பு புத்தகத்தை வணக்கம் செலுத்தினார், மரியாதை கொடுத்தார். அதே மாதிரி எப்பயுமே அம்பேத்கர் அவர்களையும் அவர்னால் இயற்றப்பட்ட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனையும் மதிக்கிறவர், வணங்கக்கூடியவர் பாரத பிரதமர். ஆனால் என்னமோ இப்போ தான் 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் அந்த புத்தகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குற மாதிரி இவங்க காமிக்கிறாங்க. அதனால் இது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதற்கு முன்னாடியும் அவருடைய ஒரு பழக்கம், அவரை வழக்கமாக வச்சிருக்கிற ஒன்று தான். அதனால் இன்றைக்கி ஒன்றும் பிரதமர் அவர்கள் புதுசாக பண்ணலை அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்.